அழகு, அறிவு, ஐஸ்வர்யம். கல்விக்கு அடுத்தபடியாக ஐஸ்வர்யம், பணம், காசு, சொத்து முதலியவை. ஆச்சாரியார் இப்படி அறிவுக்கு அடுத்தபடியாக ஐஸ்வர்யத்தை சொல்லி இருந்தாலும் நாம் சாய்ஸுக்கு அதை விட்டால் நாம் இதைத்தான் முதலில் கேட்போம். நாம் ஆசைப்படுவது ஐஸ்வர்யத்திற்குத்தான். அப்புறம்தான் அறிவை கேட்டால் கேட்போம். எது கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இங்கே பகவான் நம்மிடம் பிரசன்னமானால் நாம் முதலில் அவளிடம் 3/4 வீசம் பேர் பணத்தைத்தான் கேட்போம். அதில் ஐஸ்வர்யம், அழகு, அறிவு மூன்றும் நமக்கு வேண்டுமென்று இருந்தாலும் ஐஸ்வர்யத்திற்குத்தான் நம் சாய்ஸில் முதலிடம். நம்மை அறிவாளியாக லோகத்திற்கு காட்டிக்கொள்ள பார்த்து ஜாஸ்தி அசடு வழிகின்றோம். அறிவை நிஜமாகவே பெறுவதற்கு அப்படி ஒன்றும் தாபப்படுவதோ முயற்சி செய்வதோ கிடையாது. பணத்திற்குத்தான் நம்முடைய முயற்சி எல்லாம். அதேபோல் நாம் ரொம்ப அழகு என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். நம்மை லோகமும் அப்படி நினைக்க வேண்டும் என்றே எண்ணுகின்றோம். நம்மை எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி அழகுபடுத்தி கொள்ளலாமோ அவ்வளவையும் செய்கின்றோம். ஆனால் பிறரின் பரிகாசத்திற்கும் ஆளாகின்றோம். இப்படி இந்த இரண்டிலும் இருந்தாலும் கூட ஐஸ்வர்ய விஷயத்தில் மட்டும் வித்தியாசமாய் இருக்கின்றோம். நமக்கு ரொம்ப அழகும் அறிவும் இருக்கிறது என்று நினைக்கின்ற மாதிரி நிரம்ப ஐஸ்வர்யம் இருப்பதாக ஒரு நாளும் நினைப்பதில்லை, திருப்திப்பட்டு விடுவதில்லை. எத்தனை இருந்தாலும் இல்லாத மாதிரிதான் வேஷம் போடுகின்றோம். பஞ்சப்பாட்டை பாடிக்கொண்டிருப்போம். ஆக ஐஸ்வர்யம்தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆனாலும் ஆச்சாரியார் முதலில் அறிவை சொல்லி அப்புறமே ஐஸ்வர்யத்தை சொல்லுகின்றார். ஏனெனில் நமக்காக விட்டு கொடுத்து அவர் இக நலன்களை சொன்னாலும் கூட அவற்றுக்கும் உத்கிருஷ்டமாக இருக்கப்பட்ட அறிவை பின்ஸ்தானத்திற்கு தள்ள அவருக்கு மனசு வரவில்லை. அறிவை தந்து அப்புறம் ஐஸ்வர்யத்தை தந்தால்தான் பணத்தை தார்மீகமாக செலவு பண்ணி அதையும் ஆத்ம அபிவிருத்திக்கு அனுகூலமாக்கி கொள்ளுவார்கள் என்று நினைத்து முதலில் அறிவு தேவதையான சரஸ்வதி விலாசம் என்று சொல்லி அடுத்தபடியாகவே சம்பத்துக்கு தெய்வமான லக்ஷ்மி விலாசத்திற்கு வருகின்றார். தைத்திரிய உபனிஷத்தில் அறிவை மேதை என்று சொல்லி பிரார்த்தித்துவிட்டு அதன் பின்புதான் ஸ்ரீயை கொடு என்று பிரார்த்தனையே வருகின்றது. இதற்கு பாஷ்யம் செய்யும் பொழுது ஆச்சாரியார் அறிவில்லாதவனுக்கு பணத்தை கொடுத்தால் அனர்த்தம்தான் உண்டாகும் என்கின்றார். பஜகோவிந்தத்திலும் அர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற செல்வம் வாஸ்தவத்தில் அனர்த்தம்தான் என்று சதாவும் நினைவில் வைத்துக்கொள் என்று அறிவுறுத்துகின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.